வணக்கம் பூ. ஹேய். சரி ஓனர், அப்ப நீங்க பேசுங்க. எப்பூ, எல்லாரும் பொங்கலை நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்களா? உங்களோட பிஸி நேரத்துல எங்களோட வீடியோவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி பூ. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஆமாமா, ஹாப்பி பொங்கல். ஓனரும் நானும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் பொங்கல்லாம் பண்ணி கொண்டாடியாச்சா? கொண்டாடலன்னா இங்க வாங்க, நாம சேர்ந்து கொண்டாடுவோம். அதெல்லாம் எல்லாரும் அப்பவே கொண்டாடிப்போம். இப்ப மணி 12. எப்பூ, நம்மளோட எல்லா வீடியோவும் பாருங்க பூ. ராஜிபாப்பா சேனல் வீடியோ எல்லாமே செம காமெடியா இருக்கும். அதுவும் நாங்க 2 பேரும் வர இந்த சின்ன பொண்ணு காமெடி கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓனருங்கிற என்னைய வச்சுதான் இந்த கதையே சுத்தி வருது, பாத்துக்கிடுங்க. ஓனர், டைட்டில் என் பேர்ல இருக்கு. டைட்டில் மட்டும் தான் இருக்கு, மத்ததெல்லாம் என் மேலதான் இருக்கு. இந்த கதையில நல்ல காமெடி இருக்கு பூ. உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா, கவலையா இருந்தா இந்த கதையை வந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். கவலையை மறந்து ரொம்ப சந்தோஷமா நீங்களே துள்ளி குதிச்சு ஓடுவிய. உங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க பூ நம்மளோட கதையை பத்தி. அப்படியே நம்மளோட ராஜிபாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூ. ஓனர், ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க ஓனர். வாங்க பொங்கலை வச்சு கொண்டாடுவோம். ஆமாமா, வாங்க நம்மளோட சின்ன பொண்ணு காமெடி ஸ்டோரியோட பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எத்தே, குட் மார்னிங். நீ என் வீட்ல வந்து நல்லா சொகுசா உட்கார்ந்திருக்கல்ல, அதனால குட் மார்னிங்னு சொல்லுவா, குட் நைட்னு சொல்லுவா. எனக்கு தான் பத்திக்கிட்டு எரியுது. ஏன் தே, எதுக்கு அப்படி பேசுறிய? நான் உங்களுக்கு நல்ல மருமகளா தானே இருக்கேன். நான் உங்க மகனோட பொண்டாட்டி தே. என் மகனுக்கு பொண்டாட்டினே நீ மட்டும் தான் சொல்லிக்கிடணும். என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சதையே நான் மறந்துட்டேன். என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு பொங்கல் சீர் வந்திருக்கும். நீ சும்மா பேருக்கு தான் இந்த வீட்ல இருக்கா. அதுவும் அந்த கிழவிக்காக தான் உன்னை நான் இந்த வீட்ல வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்க. ஏத்தே, அப்படின்னா நீங்க இன்னும் மாறலையா? ஏன் தான் என்ன நீங்க இப்படி இருக்கீங்களோ தெரியல தே. ஒரு குட் மார்னிங் தானே சொன்னேன், அதுக்கு இவ்வளவு பேசுவீங்களா? பிறகு நீ என் மகனுக்கு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கியே, அது உண்மையா இருந்தா இந்நேரத்துக்கு சீர் இந்த வீட்டுக்கு வந்திருக்கும். ஒண்ணு இல்லாதவளை கட்டிட்டு வந்துட்டு நான் அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். உனக்குன்னு சொந்த பந்தான்னு யாராவது இருந்தா தானே சீர் கொடுப்பாவே. அதான் ஒருத்தருமே இல்லையே. அப்பான்னு ஒருத்தர் பேருக்கு இருக்காரு, அவரு நடிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்பா அப்பான்னு வருவாரு. இப்போ சீர் கொண்டு வர வேண்டியதானே? கொண்டு வர மாட்டாரு. அவர் உண்மையான அப்பாவா இருந்தா எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவர் நடிப்பு அப்பா தானே. எல்லாரும் சேர்ந்து நடிச்சிட்டு தானே கல்யாணங்கிற பேர்ல ஒன்று பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கிய. எனக்கு நினைக்க பத்திக்கிட்டு வருது. ஏத்தே, இப்ப எங்க அப்பா சீர் கொண்டு தந்தாதான் என்ன மருமகளை ஏத்துக்கிடுவீங்களோ? இல்லன்னா நான் உங்க மருமவா இல்லையோ? அப்பா அப்பான்னு சொல்றியா? அவர் என்ன உனக்கு சொந்த அப்பாவா? இல்ல அவர் உன்னையதான் பெத்தாரா? அவருக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்ல. உனக்கு அப்பாவல்ல அம்மாவல்ல, சீர் கொண்டு வரதுக்கு ஒருத்தரும் இல்ல. உன்னையவே என் மகன் கட்டியிருக்கான் பார். எல்லாம் எங்க தலையெழுத்து. ஏத்தே, நான் உங்க மகனோட பிள்ளைய வயித்துல சுமந்து இருக்கேன், இவ்வளவு பேசாங்க தே. நீ பேசாதன்னு சொல்லிட்டா நான் பேசாம விட்டுருவேணும். ஒண்ணு இல்லாதவ மட்டும் இல்லாம யாரும் இல்லாத அனாதை நீ. அதனாலதான் பொங்கல் பண்டிகையை கூட இந்த வீட்டுல சிறப்பா கொண்டாட முடியல. உன்னையெல்லாம் பொங்கல் சீர் வாங்கிட்டு வான்னு அடிச்சு துரத்தி இருக்கணும். இந்த வீட்டுல வச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாரு, என்னைய சொல்லணும். ராசத்தி எதுக்கு குழந்தைய பிடிச்சு இப்படி மிரட்டிட்டு இருக்கா? அவ அந்த வீட்டு வாரிசு வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அவள பேசுற பேச்சு அது. எத்தே, மிரட்டலாம் இல்லத்தே. அவளுக்கு யாரும் இல்ல பாத்தீங்களா? பொங்கல் சீர் கூட கொடுக்க இல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவோம், மாமனார அங்க இருந்து அனுப்பி விட சொல்லியே. எத்தே, நீங்க என்ன எனக்கு சம்மந்தியா? வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு அளவு இருக்குதே. நான் அவளுக்கு மாமியார், இத கூட சொல்லலன்னா வேற என்ன சொல்லுவேன்? கஷ்டப்பட்ட வீட்ல இருந்து ஒரு பிள்ளை கட்டி இருந்தா கூட சீருங்கிற பேர்ல ஏதாவது ஒண்ணு வரும். இங்க ஒண்ணும் கிடையாது. ஏன், இவளுக்கு சொந்த பந்தான்னு யாருமே கிடையாது. அதனாலதான் ஒரு நல்ல நாளை கூட ஒழுங்கா கொண்டாட முடியல. இப்படி அனாதை பிள்ளை கட்டி வச்சு என் பிள்ளை வாழ்க்கையே கெடுத்துட்டேன் தேய். அததான் நான் சொல்லி வேதனைப்பட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் நான் சொல்லல. ராசத்தி இந்த மாதிரி பேசாத, வாய மூடு. அந்த பிள்ளை பாருங்க வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. பாட்டி, அத்தை ஒண்ணு சொல்லாங்க பாட்டி. அவி சொல்லியது உண்மைதானே, நான் அனாதை தானே. எனக்கு நீ யாராச்சும் சொந்த பந்தம் இருந்திருந்தா சீர் தந்திருப்பாவல்ல. அத்தை கேட்டது நியாயம் தான், விடுங்க பாட்டி. நீ சும்மா இருமா பேத்தி. ஏ ராசத்தி, இந்த வீட்ல உனக்கு என்ன குறை, என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு நான் இப்பவே வாங்கிட்டு வந்து தாரேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்ல இருந்து எவ்வளவு சீர் வந்துச்சே. அது வரலனா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு மாமியாரா நான் அவளை கேட்கேன். இத கூட கேட்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த வீட்ல எதுவுமே பேசக்கூடாது தே. எனக்கும் மனசுல 1000 வேதனை இருக்கு. அத வாயை திறந்து கூட இந்த வீட்ல சொல்றதுக்கு முடியல. ராசத்தி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லி கேட்டுக்க. அந்த பிள்ளை இப்ப மாசமா இருக்க, அவளை போய் சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அவளுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு எதுக்கு அப்படி பேசிய? நம்ம எல்லாரும் அவளுக்கு சொந்தம் தானே. நீ அவளை நீ பெத்த பிள்ளை மாதிரி பாரு. நீ குறைன்னு நினைக்கிறிய, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது.
கொய்ந்த அம்மாட்டி கொய்ந்த குழந்தை உங்க அப்பா சத்தம் கேக்குது, என்ன ஏதுன்னு போய் பாருமா. நீ வருத்தப்படாத, இவ சொல்லிக்கலாம் அளவும் செய்யாத. சரி பாட்டி. டாடி அம்மாட்டி கொய்ந்த பொறுமைமா, பொறுமை. என் பேர பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கான். நீ இப்படிலாம் உணர்ச்சி வசப்படக்கூடாதுமா. ஏமா கொய்ந்த அழுவுற, என்னாச்சு? டாடி எனக்கு நீ யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு செய்வீன்னு நினைச்சு கூட பார்க்கல டாடி. நான் என்னம்மா செஞ்சிட்டேன்? என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை தான்மா செஞ்சிருக்கேன். அல்லாதம்மா கொய்ந்த. டாடி எங்க அத்தை எனக்கு நீ யாரெல்லாம் பொங்கல் சீரை தரலன்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ டாடி. நீங்க இவ்வளோக்குள்ள கொண்டு வருவீன்னு நினைச்சு கூட பார்க்கல டாடி. நீங்க உண்மையில என்னோட அப்பா தான் டாடி. ஆமாம்மா கொய்ந்த, நான் என்னைக்கு உனக்கு அப்பாவா நடிக்க வந்தேனோ அப்பவே உண்மையான அப்பாவே மாட்டேன். நான் என் பொண்ணுங்க வேற நீ வேறலாம் நான் நினைக்கவே மாட்டேம்மா. எனக்கு நீங்க 3 பேரும் பொண்ணுங்க தான். நீ அவங்க சொன்னா என்னாண்ட வந்து எதா இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே? எதுக்குமா வாய முடினே இருக்கிற? வாங்க வாங்க குழந்தைப்பா வாங்க. சரிம்மா, நல்லா இருக்கீங்களா? என் குழந்தை ஏமா இப்படி அள வச்சிட்டீங்கோ? அது ஒண்ணும் இல்ல குழந்தைப்பா, ராசாத்தி சின்ன வருத்தத்துல சத்தம் போட்டுட்டு இருந்தா. அதுக்கு நான் அவ்வளவுதான் சத்தம் போட்டேன். இப்போ எல்லாத்தையும் பார்த்து அவளும் புரிஞ்சிருப்பா. ராசாத்தி பாத்தியா குழந்தைப்பா என்னெல்லாம் செஞ்சிருக்கவ நீ? இனிமையாது நாக்க அடக்கி பேசு. இல்லன்னு வச்சுக்க, நீ அவளை என்னெல்லாம் சொல்றியோ அது உனக்கு நடக்கும். அத்தை, உன் சம்மந்தி வந்திருக்காரு, உன்னை ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஒழுங்கா நடந்துக்க. குழந்தைப்பா வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. இருக்கட்டும்மா, என் குழந்தைய சமாதானப்படுத்திட்டு வாரே. குழந்தை அல்லாதம்மா, டாடி உனக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். புது ட்ரெஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். பாத்திர பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு வேற என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, டாடி கண்டிப்பா செய்வேன். இதுவே எனக்கு ரொம்ப அதிகம் டாடி. உள்ள வாங்க டாடி, காப்பி குடிங்க. சரிம்மா குழந்தை, நீயும் மாப்பிள்ளையும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடணும், சரியா? சரி டாடி. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் பச்சைக்கிளி. டாடி உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல். ஏங்க, பொங்கல் அன்னைக்கு கூட நம்மளால யாரு வீட்டுக்கும் போக முடியல. நம்ம வீட்டுக்கும் யாரும் வரல. கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், தீபாவளி எல்லாமே தனியாவே கொண்டாடுற மாதிரி இருக்கு. நம்மளுக்குன்னு யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல கூட யாருமே இல்லை. எதுக்கு டீனா வருத்தப்படியாதான் நான் இருக்கேல்ல. அது மட்டும் இல்லாம இங்க எவ்வளவு பேர் இருக்கவே, எல்லாரும் கூட நீ தான் பழகணும். வீட்டுக்குள்ளே இருந்தா யார் வருவா சொல்லு? எனக்கு யார் வீட்டுக்கும் அவ்வளோவா போய் பழக்கம் இல்லை. எங்கேயாவது பார்த்தா தான் பேசிக்கிடுவேன். எங்க வீட்டில் எல்லா பண்டிகையும் எவ்வளோ ஜாலியாக கொண்டாடுவோம் தெரியுமா? கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், தீபாவளி எதையுமே விட மாட்டோம். எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டாடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மா பொங்கலுக்கு எனக்கு வருஷம் வருஷம் பொங்கல் செஞ்சு தருவா தெரியுமா? அது ரொம்ப இனிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி டேஸ்டா பொங்கல் கூட செய்ய தெரியல. எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். டீனா, உனக்கு பொங்கல் தானே வேணும், நானே செஞ்சு தட்டுமா? வேண்டாம், எங்க அம்மா கையினால செஞ்ச பொங்கல் தான் எனக்கு பிடிக்கும். என்னாச்சு டீனா, எதுக்கு இப்படி பேசுறா? ஏங்க, நான் எங்க அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா. அவங்க வீட்ல இருந்து பொங்கலுக்கு சீர்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அவங்க மாமியார் என்னைய பார்த்து கேட்காங்க, உனக்கு உங்க அம்மா பொங்கலுக்கு சீர் எதுவும் கொடுக்கலையான்னு. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. என்னை பார்க்க கூட எங்க அம்மா வரல. என்ன எங்க அம்மா எம்மள கோவமா தான் இருக்கா. போன் போட்டா கூட எடுக்கவே மாட்டேங்க. நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? டீனா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன். உங்க அம்மா சீர் கொண்டு தந்தாதான் நம்ம பொங்கல் கொண்டாடணும்னே அர்த்தம் கிடையாது. யார் தந்தாலும் தராட்டியும் நான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு தாரு. ஒன்னும் வேண்டாம், எனக்கு எதுவுமே பிடிக்கல. டீனா, தம்பி ஜேம்ஸ், ஓனர் இந்த வாரேன். டீனா, யாருமே இல்லைன்னு கவலைப்பட்ட அந்த ஓனர் வந்திருக்காங்க, வா போவோம். ஓனர் வாடகை கேட்டு வந்திருப்பாங்க. இந்த ஊர்ல நம்மள தேடுறதுக்குன்னு யாருமே இல்லை. சரி டீனா, அதுக்காவது வந்திருக்காவில்ல, வா போய் பேசுவோம். வாங்க ஓனர், உள்ள வாங்க. ஆமா, என்ன இதெல்லாம்? தம்பி ஜேம்ஸ், டீனா பிள்ளைக்கு யாரும் இல்லை, அவளை பார்க்க அவ அம்மையே வரல. அதான் நான் அவளுக்கு பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஒன்னும் அதுக்கு அழல. எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓனர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
எங்க வீட்ல இருக்கவே எல்லாரும் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடணும். அதே மாதிரி நீங்களும் கொண்டாடணும். எப்போ ஜேம்ஸ் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போ. ஓனர் தேங்க்ஸ் ஓனர். ஹாப்பி பொங்கல் ஓனர். நான் உங்களுக்கு சேர்த்து பொங்கல் செய்றேன், சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாம் பூ, எங்க வீட்லயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அம்மா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா செஞ்சு சாப்பிடுங்க சரியா? சரி ஓனர்.